8ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தமிழ் காணொளி காட்சி வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது இயல் 2 கவிதை பேழை என்னும் செய்யுள் பகுதியில் இடம்பெற்றுள்ள ஓடை. ஓடை என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ள பாடலை காண்பதற்கு முன்பாக இப்பாடலின் ஆசிரியரான வாணிதாசன் அவரை பற்றி அறிந்து கொள்வோம். வாணிதாசன் புதுவையை அடுத்த வில்லியனூரில் 22/7/1915 நாள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட அரங்க திருகாமு துளசியம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் அரங்கசாமி என்ற எத்திராசலு என்பதாகும். இவர் ரமி என்னும் புனைப்பெயரும் கொண்டவர். இவர் பாவேந்தர் பாரதிதாசனிடம் தொடக்க கல்வியை பயின்றார். அத்தொடக்க கல்வியே புனையும், அதாவது பாடல் புனையும் தமிழ் உணர்விற்கு தொடக்கமாக இருந்தது. இவர் தம் பாடல்கள் சாகித்ய அகாதமி வெளியிட்ட தமிழ் கவிதை களஞ்சியம் என்ற நூலிலும், தென்மொழிகள் புத்தக வெளியீட்டுக் கழகம் வெளியிட்ட புதுத்தமிழ் கவிமலர்கள் என்ற நூலிலும் மற்றும் பற்பல தொகுப்பு நூல்களிலும் இடம்பெற்றுள்ளன. உருசியம், ஆங்கிலம் முதலிய மொழிகளில் இவர் பாடல்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இவர் பிரெஞ்சு மொழியிலும் புலமை பெற்றவர். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டுள்ளார். பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் இவருக்கு செவாலியர் என்ற விருதினை வழங்கியுள்ளார். மேலும் கவிஞரேறு, பாவலர்மணி முதலிய பட்டங்களும் வாணிதாசனுக்கு வழங்கப்பட்டுள்ளன. தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழிகளில் வல்லுனராக திகழ்ந்தவர் வாணிதாசன். 34 ஆண்டுகள் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தவர். பாரதிதாசன் அடியொட்டி பாடிய கவிஞர்களை அக்காலத்தே வெளிவந்த பொன்னி இதழ் பாரதிதாசன் பரம்பரை என்னும் தலைப்பிட்டு அறிமுகப்படுத்தியது. பாரதிதாசன் பரம்பரையினருள் வாணிதாசன் குறிப்பிடத்தக்கவர். தமிழச்சி, கொடிமுல்லை ஆகிய சிறு காப்பியங்களையும், தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் ஆகிய கவிதை நூல்களை வழங்கியுள்ளார். எனினும் வாணிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பே பெரும் புகழ் பெற்றது. இயற்கை புனைவு இவருடைய பாடல்களில் சிறந்து விளங்குவதை காணலாம். எனவே இவரை தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று பாராட்டுகின்றனர். கவிஞரேறு வாணிதாசன் 7/8/1974 ஆண்டு இம்மண்ணுலக வாழ்வை நீத்தார். கவிஞரேறு வாணிதாசனுடைய தமிழ் தொண்டை பாராட்டி தமிழக அரசு இவர் குடும்பத்திற்கு 10,000 ரூபாய் பரிசு வழங்கியுள்ளது. இவர் பெயரால் சேலிய மேட்டில் ஓர் அரசு உயர்நிலைப் பள்ளி உள்ளது. வாணிதாசனின் கவிதை வளத்தையும் உள்ளத்தையும் அறிந்தே திருவிக திருவாணிதாசர் ஒரு பெரும் உலக கவிஞர் ஆதல் வேண்டும் என்றார். இத்தகு பல சிறப்புகள் வாய்ந்த வாணிதாசனின் மறைவிற்கு பிறகு தமிழ்நாடு அரசு கவிஞர் வாணிதாசன் நூல்களை நாட்டுடைமை ஆக்கியுள்ளது. இத்தகு பல சிறப்புகள் வாய்ந்த வாணிதாசன் அவர்கள் எழுதிய தொடுவானம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள ஓடை என்னும் தலைப்பில் கீழ் அமைந்துள்ள பாடலே நமக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. அப்பாடலையும் அப்பாடலின் பொருளையும் இனி விளக்கமாக அறிந்து கொள்வோம். மனிதனின் வாழ்வு இயற்கையோடு இயைந்தது. கவின்மிகு காலை பொழுதும்
மயக்கும் மாலை பொழுதும் பிறை நிலவும் ஓடும் ஓடையும் பாயும் ஆறும் கத்தும் கடலும் நம் மனதை மயக்க வல்லவை. அவ்வாறு மனதிற்கு இன்பத்தை ஊட்டும் கவிதை ஒன்றை இங்கு நாம் கற்போம். வாருங்கள். ஓடை. ஓடை என்றால் என்ன? ஓடை என்பது மிக சிறிய அளவில் நீர் ஓடக்கூடிய இடத்தை நாம் ஓடை என்கிறோம். ஓடை என்பது சிறிய அளவில் நீர் வடிந்து செல்லும் படுக்கை ஆகும். இவை ஆற்றை விட மிகச் சிறியது. இவை ஆறுகளிலிருந்து பிரிகின்றன. பல சிறு ஓடைகள் ஒன்றிணைந்து ஆறாக மாறுகின்றன. காடுகளில் மழைக்கால கசிவு நீர் சிறு ஓடையாக உருவெடுக்கின்றது. பனியும் உருகி சிறு ஓடையாக மாறுகிறது. சிற்றோடையை சார்ந்து பல்வேறு விலங்கினங்கள் பறவைகள் வாழ்கின்றன. நீர் சுழற்சியில் ஓடைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இவை நிலத்தடி நீரை அதிகரிக்கின்றன. காடுகளின் செழிப்பிற்கும் அதன் வளத்திற்கும் பேருதவியாக இருப்பது இவ்வோடைகள் ஆகும். ஓடை. ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே. கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே. பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோ அடி. ஏடு போதா இதன் கவி கார் ஈடு செய்ய போராரோடி. ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே. நன்செய் புன்செய்க்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி கொஞ்சி குழவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே. நெஞ்சில் ஈரம் இல்லார் நாண நீளுழைப்பை கொடையை காட்டி செஞ்சொல் மாதர் வள்ளை பாட்டின் சீருக்கு ஏற்ப முளவை மீட்டும் ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே. அடுத்ததாக நமக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ள இச்செய்யுள் பகுதியில் இடம்பெற்றுள்ள பாடலை பாடி மகிழ்வோம். எந்த ஒரு பாடலையும் வாசித்து அறிவதை விட பாடி மகிழும் பொழுது அவற்றிற்குரிய பொருளும் அதனுடைய கருத்தும் எளிமையாக நம் மனதில் நிலைநிறுத்திக் கொள்ள முடியும். ஓடையாட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவிழ்ந்து நெளிந்து பாயுமே. ஓடையாட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவிழ்ந்து நெளிந்து பாயுமே. பாட இந்த ஓடை இந்த பாட இந்த ஓடை இந்த பள்ளி சென்று பயின்றதோ அடி. எந்த பள்ளி சென்று பயின்றதோ அடி. ஏடு போதா இதன் கவி காரீடு ஈடு செய்ய போராரோடி. ஏடு போதா இதன் கவி காரீடு ஈடு செய்ய போராரோடி. ஓடையாட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயுமே. ஓடையாட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயுமே. நன்செய் புன்செய்தி உணர்வை ஊட்டி, நன்செய் புன்செய்தி உணர்வை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமையூட்டி. நாட்டு மக்கள் வறுமையூட்டி. நன்செய் புன்செய்தி உணர்வை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமையூட்டி. கொஞ்சி குளவி கரையை வாட்டி, கொஞ்சி குளவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி. குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி. ஓடையாட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயுமே. ஓடையாட
வள்ளை பாட்டின் சீருக்கேற்ப முழவை மீட்டும் மீட்டும் சீருக்கேற்ப முழவை மீட்டும். ஓடையாட உள்ளம் தூண்டுதே கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயுமே. ஓடையாட உள்ளம் தூண்டுதே கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயுமே. இதுவரை நாம் இன்றைய பாடப்பகுதியாக அமைந்துள்ள பாடலை பாடி மகிழ்ந்தோம். இதே போன்று மாணவர்களே, நீங்களும் ஒரு முறை பாடி மகிழுங்கள். அவ்வாறு பாடும் பொழுது அப்பாடலின் பொருளானது எளிமையாக உங்கள் மனதில் பதியும். இனி இப்பாடலுக்குரிய பொருளை தெளிவாக அறிந்து கொள்வோம். ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே. ஓடை நீரோடையில் நீந்தி விளையாடுவதற்கு ஆட உள்ளம் தூண்டுதே. உள்ளம் என்றால் மனம் என்பது பொருள். ஓடையில் நீரோடையில் நீந்தி விளையாடுவதற்கு உள்ளமானது தூண்டுதே, ஆர்வம் கொள்கிறதே. ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே. நீரோடையில் நீந்தி விளையாட உள்ளமானது மனமானது ஆர்வம் கொள்கிறதே. கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே. நீரோடையானது கற்களில் அங்கு காணப்படுகின்ற வழிகளில் காணப்படுகின்ற கற்களில் உருண்டும் தவழ்ந்தும் நெளிந்தும் செல்லும் ஓடையில் நீந்தி விளையாடுவதற்கு உள்ளமானது மனமானது ஆர்வம் கொள்கிறதே. ஓடையாட உள்ளம் தூண்டுதே. ஓடையில் விளையாடுவதற்கு மனம் ஆர்வம் கொள்கிறது. அவ்வோடையானது கற்களில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து செல்லும் அவ்வோடையில் மனம் ஆர்வம் கொள்கிறதே என்று பாடுகிறார் ஆசிரியர். பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோ அடி. கற்களில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து செல்லும் இந்த ஓடையானது சலசல என்று ஒளியை எழுப்பியபடி ஓடுவதற்கு இந்த ஓடையானது எந்த பள்ளியில் படித்ததோ தெரியவில்லையே. இவ்வோடை இவ்வளவு அழகான சலசலவென்று ஒளியை எழுப்பியபடி அழகாக ஓடுகிறதே என்று குறிப்பிடுகிறார் ஆசிரியர். ஏடு போதா இதன் கவி கார் ஈடு செய்ய போராரோடி. ஓடையாட உள்ளம் தூண்டுதே. இவ்வரிகளில் ஏடு என்ற சொல்லானது நூல்களை குறிக்கிறது. கவி என்ற சொல்லானது பாடலை குறிக்கிறது. ஈடு என்ற சொல்லானது இணை ஒப்பு என்ற பொருள்களை குறிக்கிறது. ஏடு போதா இதன் கவி கார் ஈடு செய்ய போராரோடி. ஏடு நூல்களால் வர்ணித்து சொல்ல முடியாத இதன் அழகுக்கு இணையாக யாரால் எழுத முடியும் என்கிறார் ஆசிரியர். அழகாக தவழ்ந்து கற்களில் உருண்டு நெளிந்து செல்லும் ஓடையானது சலசலவென ஒளியை எழுப்பியபடி ஓடுவதற்கு இந்த ஓடை எந்த பள்ளி சென்று படித்தது? இவ்வழகான ஓடையில் நீந்தி விளையாட மனம் ஆர்வம் கொள்கிறதே. இவ்வோடையை நூல்களால் வர்ணித்து சொல்ல முடியுமா? இதன் அழகுக்கு இணையாக யாரால் தான் எழுத முடியும் என்று குறிப்பிடுகிறார் வாணிதாசன். அடுத்த வரிகளில் நன்செய் புன்செய்க்கு உணவை ஊட்டி. நன்செய் என்றால் நிறைந்த நீர் வளத்தோடு பயிர்கள் விளையக்கூடிய நிலத்தை குறிக்கும். புன்செய் புன்செய் என்றால் குறைந்த நீரால் பயிர்கள் விளையக்கூடிய நிலத்தை குறிக்கும். நன்செய் புன்செய் உணவை ஊட்டி. நன்செய் நிலத்திற்கும் புன்செய் நிலங்களுக்கும் நீர்வளம் தந்து, இந்த ஓடையானது நீர்வளம் தந்து பயிர்கள் அனைத்தையும் செழிக்கச் செய்கிறது. நன்செய் புன்செய்க்கு
உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலத்திலும் குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலங்களிலும் இந்த ஓடையானது பாய்ந்து நீர்வளம் தந்து பயிர்களை செழிக்கச் செய்கிறது. அவ்வாறு விளைந்த பயிர்கள் மூலம் உணவு தந்து நாட்டு மக்களின் வறுமையை போக்குகிறது இந்த ஓடை. நன்சை புன்சை ஆகிய நிலங்களுக்கு நீர்வளத்தை தந்து அவற்றின் மூலம் பயிர்கள் செழித்து பயிர்கள் செழித்ததனால் நாட்டு மக்களுக்கு உணவு கிடைத்து நாட்டு மக்களின் வறுமை போக்கப்பட்டது இந்த ஓடையினால் என்கிறார் ஆசிரியர். நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி. அடுத்த வரிகளில் கொஞ்சி குழவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி ஓடையாட உள்ளம் தூண்டுதே. இவ்வோடையானது தவழ்ந்து நெளிந்து செல்லும் வேளைகளில் சலசலத்த ஒளிகளுக்கு இடையில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அழகான பல நிலங்களில் அவற்றின் பயிர்களை செழிக்கச் செய்து ஓடும் வழிகளில் மக்களின் வறுமையையும் போக்குகிறது. அவ்வழி செல்லும் ஓடையானது கொஞ்சி மகிழும் அலைகளால் கரையை மோதுகிறது. கரையில் வளர்ந்திருக்கக்கூடிய அழகான புட்களுக்கு குளிர்ச்சியை தரும் புட்களுக்கு இன்பத்தையும் சேர்க்கிறது. கொஞ்சி குழவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி ஓடையாட உள்ளம் தூண்டுதே. கொஞ்சி மகிழும் அலைகளால் கரையை மோதுகிறது ஓடை. குளிர்ச்சியை தரும் புட்களுக்கு இன்பத்தை சேர்க்கிறது இவ்வோடை. இவ்வோடையில் நீந்தி விளையாட மனம் ஆர்வம் கொள்கிறதே. அடுத்த வரிகளில் நெஞ்சில் ஈரம் இல்லார் நாண. ஈரம் என்றால் அதன் பொருள் இரக்கம் என்பதாகும். நெஞ்சம் என்பது மனம் என்பதை குறிக்கிறது. நாண நாணம் என்ற சொல்லின் பொருளானது வெட்கம் என்பதாகும். நெஞ்சம் என்றால் உள்ளம், ஈரம் என்றால் இரக்கம், நாணம் என்றால் வெட்கம். நெஞ்சில் ஈரம் இல்லார் நாண. மனதில் ஈரம் இல்லாத, நெஞ்சத்தில் இரக்கம் இல்லாதவர் வெட்கப்படுமாறு இடையிறாது ஓடி. எது ஓடையானது நெஞ்சத்தில் இரக்கம் இல்லாதவர் வெட்கப்படும் அளவிற்கு ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீளுழைப்பை கொடையை காட்டி. ஓடையானது ஓயாமல் ஓடிக்கொண்டே தன் உழைப்பை கொடையாக தருகிறது நிலத்திற்கும் மக்களிற்கும். நெஞ்சில் ஈரம் இல்லார் நாண நீளுழைப்பை கொடையை காட்டி. ஓடையானது கற்களில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து செல்லும் ஓடையானது சலசலவென்று ஒளியை எழுப்பி நன்சை புன்சை ஆகிய நிலங்களுக்கு நீர்வளத்தை தந்து பயிர்களை செழிக்கச் செய்து பயிர்கள் மூலம் உணவு தந்து நாட்டின் வறுமையை போக்குகிறது. கொஞ்சி மகிழும் அலைகளால் கரையை மோதி குளிர்ச்சியை தரும் புட்களுக்கு இன்பத்தை சேர்க்கிறது. நெஞ்சத்தில் இரக்கம் இல்லாதவர்கள் கூட வெட்கப்படும் அளவிற்கு இடையிறாது ஓடி தன் உழைப்பை கொடையாக தருகிறது ஓடை. என்றும் ஓயாது உழைத்து கொண்டு மக்கள் வாழ்விற்கும் நிலத்தின் செழிப்பிற்கும் உதவி வருகிறது ஓடை. அடுத்த வரிகள் செஞ்சொல் மாதர் வள்ளை பாட்டின் சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும் ஓடையாட உள்ளம் தூண்டுதே. செஞ்சொல். இவ்வரிகளில் செஞ்சொல் என்ற சொல்லின் பொருளாவது
திருந்திய சொல் என்பதாகும். மாதர் என்ற சொல்லின் பொருளாவது பெண்கள் என்பதாகும். வள்ளைப்பாட்டு. வள்ளைப்பாட்டு என்பது பெண்கள் நெல்லை குத்தும்போது பாடப்படுகின்ற பாடலை வள்ளைப்பாட்டு என்று அழைப்பர். முழவை. முழவை என்ற சொல்லின் பொருளாவது இசைக்கருவி. செஞ்சொல் மாதர் வள்ளைப்பாட்டின் சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும். ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே. செஞ்சொல் சிறந்த சொற்களை பேசக்கூடிய பெண்களானவர் சிறந்த சொற்களை பேசும் பெண்கள் பாடும் வள்ளைப்பாட்டின் நெல் குத்தும்போது பாடப்படுகின்ற பாட்டின் சிறப்பிற்கு ஏற்ப முழவை முழக்குவது போல் இவ்வோடையானது ஒலியை எழுப்புகிறது என்கிறார். இப்படிப்பட்ட ஓடையில் நீந்தி விளையாட மனம் ஆர்வம் கொள்கிறதே என்கிறார் ஆசிரியர். செஞ்சொல் மாதர் வள்ளைப்பாட்டின் சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும். ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே. சிறந்த சொற்களை பேசும் பெண்கள் பாடும் வள்ளைப்பாட்டின் சிறப்பிற்கு ஏற்ப முழவை முழக்குவது போல் ஒலி எழுப்புகிறது இவ்வோடை. இந்நீரோடையில் நீந்தி விளையாட மனம் ஆர்வம் கொள்கிறதே. மீண்டும் பாடல். ஓடையாட உள்ளம் தூண்டுதே. கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் ஓடையாட உள்ளம் தூண்டுதே. பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோ அடி. ஏடு போதா இதன் கவி கார் ஈடு செய்ய போராரோடி. ஓடையாட உள்ளம் தூண்டுதே. நன்செய் புன்செய்க்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி கொஞ்சி குழவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே. நெஞ்சில் ஈரம் இல்லார் நாண நீளுழைப்பை கொடையை காட்டி செஞ்சொல் மாதர் வள்ளைப்பாட்டின் சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும். ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே. பாடலை வாசித்து மகிழ்ந்த நாம் இப்பாடலின் விரிவான பொருளையும் தெளிவாக அறிந்து கொண்டோம். அதைத் தொடர்ந்து இப்பாடலுக்குரிய பொருளை மிக சுருக்கமாக இனி அறிந்து கொள்வோம். பாடலின் பொருள். நீரோடையில் நீந்தி விளையாட மனம் ஆர்வம் கொள்கிறதே. கற்களில் உருண்டும் தவழ்ந்தும் நெளிந்தும் செல்லும் ஓடையில் நீந்தி விளையாட மனம் ஆர்வம் கொள்கிறதே. சலசல என்று ஒலி எழுப்பியபடி ஓடுவதற்கு இந்த ஓடை எந்த பள்ளியில் படித்ததோ நூல்களால் வர்ணித்துச் சொல்ல முடியாத இதன் அழகுக்கு இணையாக யாரால் எழுத முடியும்? நன்செய் புன்செய் நிலங்களுக்கு நீர்வளம் தந்து பயிர்களை செழிக்கச் செய்கிறது. அவ்வாறு விளைந்த பயிர்கள் மூலம் உணவு தந்து நாட்டின் வறுமையை போக்குகிறது. கொஞ்சி மகிழும் அலைகளால் கரையை மோதுகிறது. குளிர்ச்சியை தரும் புட்களுக்கு இன்பம் சேர்க்கிறது. நெஞ்சத்தில் இரக்கம் இல்லாதவர் வெட்கப்படுமாறு இடையராது ஓடி தன் உழைப்பை கொடையாகத் தருகிறது. சிறந்த சொற்களை பேசும் பெண்கள் பாடும் வள்ளைப்பாட்டின் சிறப்பிற்கேற்ப முழவை முழக்குவது போல் ஒலி எழுப்புகிறது ஓடை. இதுவரை
ஓடை என்ற தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ள பாடலையும் அப்பாடலுக்குரிய பொருளையும் விரிவாக அறிந்து கொண்டோம். அதைத் தொடர்ந்து இச்செய்யுள் பகுதிக்குரிய பயிற்சிகளை அறிந்து கொள்வோம். இப்பயிற்சிகளில் முதலாவதாக இடம்பெறுவது சொல்லும் பொருளும். சொல்லும் பொருளும். இச்சொல்லும் பொருளும் என்னும் பயிற்சியில் முதலாவதாக இடம்பெற்றுள்ள சொல் தூண்டுதல். தூண்டுதல். தூண்டுதல் என்ற சொல்லின் பொருள் ஆர்வம் கொள்ளுதல். தூண்டுதல், ஆர்வம் கொள்ளுதல். அடுத்த சொல் ஈரம். ஈரம் என்ற சொல்லின் பொருள் இரக்கம். ஈரம், இரக்கம். அடுத்த சொல் முழவு. முழவு என்ற சொல்லின் பொருள் இசைக்கருவி. முழவு, இசைக்கருவி. அடுத்த சொல் நன்செய். நன்செய் என்ற சொல்லின் பொருள் நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம். நன்செய், நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம். அடுத்த சொல் புன்செய். புன்செய் என்ற சொல்லின் பொருள் குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம். புன்செய், குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம். அடுத்த சொல் வள்ளைப்பாட்டு. வள்ளைப்பாட்டு என்ற சொல்லின் பொருள் நெல் குத்தும்போது பாடப்படும் பாடல். வள்ளைப்பாட்டு, நெல் குத்தும்போது பாடப்படும் பாடல். அடுத்த சொல் பயிலுதல். பயிலுதல் என்ற சொல்லின் பொருள் படித்தல். பயிலுதல், படித்தல். அடுத்த சொல் நாணம். நாணம் என்ற சொல்லின் பொருள் வெட்கம். நாணம், வெட்கம். அடுத்த சொல் செஞ்சொல். செஞ்சொல் என்ற சொல்லின் பொருள் திருந்திய சொல். செஞ்சொல், திருந்திய சொல். சொல்லும் பொருளும் என்னும் பயிற்சியைத் தொடர்ந்து அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வினா எண் 1. பள்ளிக்குச் சென்று கல்வி டேஸ் சிறப்பு. பள்ளிக்குச் சென்று கல்வி டேஸ் சிறப்பு. ஆ பயிலுதல். ஆ பார்த்தல். ஈ கேட்டல். ஈ பாடுதல். விடை ஆ பயிலுதல். பள்ளிக்குச் சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. வினா எண் 2. செஞ்சொல் மாதரின் வள்ளைப்பாட்டிற்கு ஏற்ப முழவை மீட்டுவது டேஸ். செஞ்சொல் மாதரின் வள்ளைப்பாட்டிற்கு ஏற்ப முழவை மீட்டுவது டேஸ். ஆ கடல். ஆ ஓடை. ஈ குளம். ஈ கிணறு. விடை ஆ ஓடை. செஞ்சொல் மாதரின் வள்ளைப்பாட்டிற்கு ஏற்ப முழவை மீட்டுவது ஓடை. வினா எண் 3. நன்செய் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். நன்செய் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆ நன் கூட்டல் செய். ஆ நன்று கூட்டல் செய். ஈ நன்மை கூட்டல் செய். ஈ நல் கூட்டல் செய். விடை ஈ
நன்மை கூட்டல் செய். நன்செய் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை கூட்டல் செய். வினா எண் 4. நீளுழைப்பு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். நீளுழைப்பு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆ நீளு கூட்டல் உழைப்பு. ஆ நீன் கூட்டல் உழைப்பு. ஈ நீள் கூட்டல் அழைப்பு. ஈ நீள் கூட்டல் உழைப்பு. விடை ஈ நீள் கூட்டல் உழைப்பு. நீளுழைப்பு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நீள் கூட்டல் உழைப்பு. வினா எண் 5. சீருக்கு கூட்டல் ஏற்ப என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ். சீருக்கு கூட்டல் ஏற்ப என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆ சீருக்கு ஏற்ப. ஆ சீருக்கேற்ப. ஈ சீர்கேற்ப. ஈ சீருக்கேற்ப. விடை ஆ சீருக்கேற்ப. சீருக்கு கூட்டல் ஏற்ப என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் சீருக்கேற்ப. வினா எண் 6. ஓடை கூட்டல் ஆட என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஓடை கூட்டல் ஆட என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆ ஓடை ஆட. ஆ ஓடை யாட. இ ஓடை யோட. ஈ ஓடை வாட. விடை ஆ ஓடை யாட. ஓடை கூட்டல் ஆட என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஓடையாட. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக என்னும் பயிற்சியை தொடர்ந்து அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது குருவினா. குருவினா என்பதில் 2 வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இப்பயிற்சியில் கொடுக்கப்பட்டுள்ள 2 வினாக்களை இனி அறிந்து கொள்வோம். வினா எண் 1. ஓடை எவ்வாறு ஓடுவதாக வாணிதாசன் கூறுகிறார்? ஓடை எவ்வாறு ஓடுவதாக வாணிதாசன் கூறுகிறார்? விடை ஓடை சல சல என்று ஒலி எழுப்பியபடி ஓடுவதாக வாணிதாசன் கூறுகிறார். ஓடை சல சல என்று ஒலி எழுப்பியபடி ஓடுவதாக வாணிதாசன் கூறுகிறார். வினா எண் 2. ஓடை எழுப்பும் ஒலிக்கு எதனை உவமையாக வாணிதாசன் கூறுகிறார்? ஓடை எழுப்பும் ஒலிக்கு எதனை உவமையாக வாணிதாசன் கூறுகிறார்? விடை ஓடை எழுப்பும் ஒலிக்கு முழவை என்னும் இசைக்கருவியை உவமையாக வாணிதாசன் கூறுகிறார். ஓடை எழுப்பும் ஒலிக்கு முழவை என்னும் இசைக்கருவியை உவமையாக வாணிதாசன் கூறுகிறார். இதுவரை இச்செய்யுள் பகுதிக்குரிய பயிற்சிகளான சொல்லும் பொருளும் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, குருவினா ஆகியவற்றை தெளிவாக அறிந்து கொண்டோம். அடுத்ததாக நமக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ள
இச்செய்யுள் பகுதியில் இடம்பெற்றுள்ள பாடலை மீண்டும் ஒருமுறை இப்பாடலை பாடி மகிழ்வோம். ஓடை. ஓடையாட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயுமே. ஓடையாட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயுமே. பாடைந்த ஓடைந்த பாடைந்த ஓடைந்த பள்ளி சென்று பயின்றதோ அடி, எந்த பள்ளி சென்று பயின்றதோ அடி. ஏடு போதா இதன் கவிக்காரீடு, ஈடு செய்ய போராரோடி. ஏடு போதா இதன் கவிக்காரீடு, ஈடு செய்ய போராரோடி. ஓடையாட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயுமே. ஓடையாட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயுமே. நன்செய் புன்செய் உணவை ஊட்டி, நன்செய் புன்செய் உணவை ஊட்டி. நாட்டு மக்கள் வறுமையூட்டி, நாட்டு மக்கள் வறுமையூட்டி. நன்செய் புன்செய் உணவை ஊட்டி, நாட்டு மக்கள் வறுமையூட்டி. கொஞ்சி குளவி கரையை வாட்டி, கொஞ்சி குளவி கரையை வாட்டி. குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி, குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி. ஓடையாட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயுமே. ஓடையாட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயுமே. நெஞ்சில் ஈரம் இல்லார் நான நீள் உழைப்பை கொடையை காட்டி. நெஞ்சில் ஈரம் இல்லார் நான நீள் உழைப்பை கொடையை காட்டி. செஞ்சொல் மாதர் வள்ளை பாட்டின், செஞ்சொல் மாதர் வள்ளை பாட்டின். சீருக்கேற்ப முழவை மீட்டும், சீருக்கேற்ப முழவை மீட்டும். ஓடையாட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயுமே. ஓடையாட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயுமே. ஓடையாட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயுமே. இதுவரை நாம் இன்றைய பாடப்பகுதியாக அமைந்துள்ள பாடலை பாடி மகிழ்ந்தோம். இதே போன்று மாணவர்களே நீங்களும் ஒரு முறை பாடி மகிழுங்கள். அவ்வாறு பாடும் பொழுது அப்பாடலின் பொருளானது எளிமையாக உங்கள் மனதில் பதியும். இதுவரை நாம் இன்றைய தமிழ் காணொளி காட்சி வகுப்பில் இயல் 2 செய்யுள் பகுதியில் இடம்பெற்றுள்ள ஓடை என்ற தலைப்பின் கீழ் அமைந்துள்ள பாடலையும் அப்பாடலுக்குரிய பொருளையும் அப்பாடலின் ஆசிரியரான வாணிதாசன் அவர்கள் குறித்தும் தெளிவாக அறிந்து கொண்டோம். அதைத் தொடர்ந்து இப்பாடப்பகுதிக்கு உரிய பயிற்சிகளையும் தெளிவாக அறிந்து கொண்டோம். மாணவர்களே, நாம் கற்ற இப்பாடத்தை மீண்டும் ஒரு முறை வாசித்து அறிந்து கொள்ளுங்கள். மற்றும் இப்பாடப்பகுதிகளுக்கு உரிய பயிற்சிகளில் இடம்பெற்றுள்ள வினா விடைகளை தெளிவாக பிழையின்றி அழகாக உங்கள் வகுப்பு ஏட்டில் எழுதி வைத்து கொள்ளுங்கள். இவ்வாறு எழுதி வைத்து கொள்வது நீங்கள் திருப்புதல் செய்வதற்கும் கற்பதற்கும் பயனுள்ளதாக அமையும். நன்றி.